சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுந்தரானந்த சுத்தன ஐயப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். ஒவ்வொரு சனிக்கிழமை நம்ம காந்தினார் ஐயப்ப சுவாமி திருக்கோயில கூட்டு பிரார்த்தனை நடந்துட்டு இந்த கூட்டு பிரார்த்தனுடைய மனோபடிமை, அதாவது மனோபடிமைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருக்கும். இந்த நம்பிக்கை எப்படின்னா, கடவுள் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார், கடவுள் கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த கடவுள் வந்து நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் நான் நம்புறோம். வாழ்க்கையில எல்லாமே நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கிறதுனால கடவுளுடைய அந்த கூட்டு பிரார்த்தனைங்கிறது வந்து எத்தனையோ பேருக்கு நிறைய பேர் ஆறுதலான விஷயமா இருக்கு. ஏதோ ஒரு அவங்க நினைச்சிட்டு வந்திருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் ஆறுதல் தேடிதான் ஓடிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில வந்து நமக்கு யாராவது ஒருத்தர் பாசிட்டிவான ஒரு வேடு சொல்ல மாட்டாங்களா? எல்லாமே நெகட்டிவா சொல்லுவாங்க. இது நடக்காதுங்க, இது போகாது, இது வராது. அப்படி இல்லாம இது நல்லா நடக்குங்க, நீங்க கவலைப்படாம போங்க. எங்க இந்த மரத்துக்கு அந்த தாராளமா வைக்கிறாங்க. முயற்சி திருவினையாக்கும் அந்த காலத்துல திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அதனால ஒவ்வொரு கூட்டு பிரார்த்தனையும் உங்களுக்கு நம்பிக்கைங்கிற விதை விதைக்கிறதுக்காக தான் அந்த கூட்டு பிரார்த்தனை. நிறைய கோவில் அந்த காலத்துல பழமையான கோயில்களே அந்த கூட்டு பிரார்த்தனை நடந்துட்டு இருந்தது. ஆனா காலப்போக்கில் அது மருவி என்ன ஆச்சுன்னா, கூட்டு பிரார்த்தனையில முதல்ல ஒரு 1000 பேர் 500 பேர் நின்று இருந்தாங்க. அப்புறம் வந்து 200 பேர் ஆனாங்க, 100 பேர் ஆனாங்க, 50 பேர் ஆனாங்க, 20 பேர் 5 பேர் ஒருத்தருமே இல்லை. அப்ப கடைசியில் பார்த்தா ஐயரும் கூட்டு பிரார்த்தனை பண்றவர் மட்டும் தான் கூட்டு பிரார்த்தனை இருந்தாங்க. ஏன்னு கேட்டா, செல்போன் என்னைக்கு நமக்குள்ள வந்ததோ, என்னைக்கு டிவின்னு ஒரு விஷயம் வந்ததோ, அன்னைக்கே பாதி கூட்டு பிரார்த்தனை காணும். செல்போன் என்னைக்கு நம்ம கைக்குள்ள வந்ததோ அன்னைக்கு இருக்கிற மீதம் இருந்த கூட்டு பிரார்த்தனை காணும். இப்ப என்ன பண்ண, நம்ம விலகி நிறைய போயிட்டோம். அதனால திருப்பியும் இந்த இந்து சனாதன தர்மம், இந்து தர்மத்துல நிறைய விஷயங்கள் ஆழமா புதஞ்சிருக்கு. ஆதி முதல் அந்த அதாவது எவ்வளவோ தொன்று தொட்டு ஒரு மதம் அப்படி இருக்குதுன்னா நம்ம இந்து மதம். அதுக்காக எல்லா மதத்தையும் நம்ம குறைச்சு பேசுறதா கிடையாது. எல்லா மதம் நம்மளுடைய இணைஞ்ச மதம் தான். ஒவ்வொரு கடவுள், அதாவது எப்படி கங்கா, காவேரி, கோதாவரி நம்ம பிரிச்சு பேசுறோம். தண்ணி எங்க உற்பத்தி ஆனாலும் கடைசியில போய் சேரடம் கடல். அந்த கடல்ங்கிற மகா இந்து சமுத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய இந்து நிறைய கோவில்கள் இந்த கூட்டு பிரார்த்தனை நடந்துருச்சு. கூட்டு பிரார்த்தனை என்ன கிடைக்க போகுது? நம்மளுக்கு மன அமைதி கிடைக்கும். இந்த இடத்துல வர்றீங்க, நீங்க நிக்கிறீங்க, இந்த கடவுள் இங்க இருக்கிறாரு நீங்க நம்பணும். அவ்வளவுதான். ஆத்மார்த்தமா நம்பிக்கை ஒண்ணுதான் போடும். நம்ம கெட்டவனா நல்லவனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து கெட்டவன் நல்லவங்கிறதுனால நமக்கு எதுமெல்லாம் சாதகமா நினைக்கிறோமோ அன்னைக்கு கெட்டவனாயிரும். எதெல்லாம் பிறருக்கு வந்து நல்லதா அன்னைக்கு வந்து நல்லவனாயிரும். அப்படிலாம் கிடையாது. கெட்டவன் நல்லவங்கன்னு மனசா பொறுத்துதான் இருக்குது. கடவுள்கிட்ட இன்னைக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம், நியாயமான கோரிக்கை. கடவுள் என்னைக்குமே என்னன்னா, நம்பிக்கையோட யார் ஒருவன் வந்து தன்னுடைய படிக்கட்டு ஏறி அவனை மதிச்சு அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன பண்றான், கடவுள் வந்து நம்ம கிட்ட ஏத்துக்கிறான். இது நம்ம இந்து தர்மத்துல இருக்கு. நம்ம இந்து தர்மத்துல நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், யாருமே ஒரு நல்ல கிறிஸ்டியனை போய் பாத்தீங்கன்னா ஒரு பைபிள கை வச்சிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் ஒரு இஸ்லாமியர் வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல குரான் இருக்கும். எத்தனை பேர் வீட்டுக்குள்ள நம்ம கீதையை வச்சிருக்கோம்? கீதை புக்கு யாராவது இருக்கா? யாராவது வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கிறோம், கை தூக்கலாம். தயவு செஞ்சு நினைச்சு பாருங்க. இந்த இவ்வளவு பெரிய சாராம்சம் படிச்சது, கீதாசரம் படிச்சது, உலகத்தினுடைய நீதிகள் வகுத்து கொடுத்த நம்ம ஒவ்வொரு இந்துக்கள் சொல்ற வீட்டுல ஒரு வீட்டுல கீதை ஒரு நாள் நம்ம படிச்சிருக்கிறோமா? என்னைக்கு ஒரு வாழ்க்கையில அந்த கீதாசரத்தை புக்கை படிக்கிறானோ எந்த பிரச்சனைக்கு அவன் தலையே வச்சுக்க மாட்டான். எந்த பெரிய டென்ஷனா இருந்தாலும் உடம்புல பட்ட துணி மாதிரி அழுக்கு மாதிரி கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவு விஷயங்கள் வந்து இந்து தர்மம் நம்ம அந்த கீதாசரத்தை சொல்லி கொடுத்தனால கூட்டு பிரார்த்தனைங்கிறது நம்பிக்கை தாங்க. நம்மளோட நம்பிக்கையில தான் அந்த குண்டு பல்புல வரும்போது சின்னதா ஒரு ஒயர் தூக்கிருக்கு. அந்த மாதிரி நம்பிக்கை தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் நம்மள ஓடிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொரு கூட்டு பிரார்த்தனை நடக்கும் போது ஒவ்வொரு கோவிலும் இந்த மாதிரி நடந்தது. அன்னைக்கெல்லாம் பழைய காலத்து கோவில இருந்தது, இன்னைக்கு இல்லை. அதனால ஆத்மார்த்தமா வேண்டிக்கங்க. உங்ககிட்ட நாங்க ஒரு கூட்டு பிரார்த்தனை வைக்கிறோம். நிறைய பேர் கூட்டு பிரார்த்தனை வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு +2 முடிச்ச ஒரு 3 மாணவிகள் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கணும், அவங்க விரும்பின காலேஜ் கிடைக்கணும். அங்கிள் எனக்காக தயவு செஞ்சு பகவான் ஐயப்பன் கிட்ட, அவங்க ரொம்ப ஐயப்பனை விரும்புறவங்க, நேசிக்கிறவங்க, அப்பாவா அம்மாவா நண்பனா நீங்க தாராளமா நீங்க கும்பிடலாம். அவங்க வந்து கேட்க நல்ல விரும்பின காலேஜ், ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இருக்கிறவங்க, அவங்க நல்ல விரும்பின காலேஜ் கிடைக்கணும், நல்ல மார்க் வரணும்னு அவங்க வேண்டி இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்காக கூட்டு பிரார்த்தனை வச்சு. அதே மாதிரி வர புதன்கிழமை அன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து ஜிஹெச்ல வந்து சர்ஜரி நடக்குது, அதாவது ஹார்ட் சர்ஜரி நடக்குது. அவங்க வீட்டுல ரொம்ப ஏழ்மையானவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு தான் பிளட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தோம். இங்க கோயிலுக்கு வர நண்பர்கிட்ட உடனே சொன்ன உடனே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவர் எதர்ச்சியா இன்னைக்கு வந்தாரு. இந்த மாதிரி விஷயம் அந்த அம்மா போன் பண்ணாங்க, இந்த மாதிரி பிளட் வேணும்னு கேட்டாங்க. இங்க சொன்ன உடனே இன்னைக்கு போய் மத்தியானம் போய் பிளட் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இவங்க தாங்க கடவுள். நம்ம இந்து தர்மத்துல யார் ஒருவன் கஷ்டப்படுற நேரத்துல ஒரு உதவி செய்யறானோ அவன் கடவுள் ஆயிட்டான். வேற எந்த மதத்திலையும் கிடையாது. அவ்வளவு புண்ணியமான மதம் நம்ம இந்து தர்மம். அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய புதஞ்சு கிடக்கு. நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஐயப்ப கோயிலுக்கு போனோம்னா அவர் பாட்டுக்கு ஒரு நின்று வச்சு ரொம்ப போட்டு அருன்னு அறுத்துட்டு இருப்பாரு. என்னதுக்கு போய் நின்றுட்டு நம்ம சாமி கும்பிடுறோம், போடுறோம், சாப்பிடுறோம், ஓடிடுறோம். இதெல்லாம் ஏதாவது வாழ்க்கை நிறைய பேர் நினைக்கலாம், கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர். அங்க போகும்போது சாப்பிடும் போது மட்டும் பேசும்போது சாப்பிடக்கூடாது, இவர் வந்தா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறாரு.
வாழ்க்கையில நல்லது சொல்றதுக்கு ஆளே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுங்க. அதனால நல்ல விஷயங்களை கேட்டுங்க. அந்த குழந்தைகளுக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிங்க. அதே மாதிரி சின்ன விஷயம், +2 படிச்ச மாணவர்கள் மாணவிகள் யாராவது இருந்தீங்கன்னா கொங்குநாடு ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து சத்தி இன்ஜினியரிங் காலேஜ் காரமடை, அந்த காலேஜ்லயும் உங்களுக்கு ஏதாவது முடிச்சுன்னா நாங்க வேக்க ரெடி பண்ணி தரோம். அதே மாதிரி கோயம்புத்தூர் கொடுக்குற நிறைய காலேஜ் கூட நம்ம ட்ரஸ்ட் டைப் போட்டுருக்கோம். என்ன டைப்னா, நல்லா படிச்சு ரொம்ப முடியாதவங்க இருக்கிறாங்க, எங்களால வந்து ரொம்ப பெருசா எங்களால காசு கொடுக்க முடியாது, ஆனா ஏதாவது நாங்க படிச்சு மேல வரணும்னு நினைக்கிறவங்க அந்த பணமோட தடையா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அதாவது ஒரு சின்ன விஷயம், ஏழையா பிறந்தது உன்னுடைய தப்பு கிடையாது, ஆனா மார்க் கம்மியா இருக்கிறது உன்னோட தப்பு. நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா அருமையான மார்க் மூலியமா அவங்க போய் நல்ல காலேஜில் சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. யாராவது இப்படி இருந்தால் கொங்குநாடு ஆர்ட் காலேஜ், 2வது பாத்தீங்கன்னா சத்தி இன்ஜினியரிங் காலேஜ்ல அவங்களுக்கு சீட் ரெடியா இருக்குது. முடிஞ்சவங்க என்ன முடிஞ்சு இறங்கி பேஸ்மெண்ட் வளர்க்கு போய் என்ன பேச முடியுமோ நாங்க பேசி அவங்க வந்து நல்ல ஒரு அமௌண்ட்ல வந்து நல்லா கிரியேட் பண்ணி நல்லா என்ன அவங்களுக்கு கோர்ஸ் வேணுமோ எடுத்து கொடுத்துறோம். அதே மாதிரி கோயம்புத்தூர் இருக்கிற அத்தனை காலேஜ்லயும் நீங்க அவங்களால முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் யாராவது இருந்தா நீங்க தயவு செஞ்சு சொல்லி அதாச்சும் அவங்களுக்கு சப்ளை சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம அண்ணா மண்டபம் அதாவது முன் மண்டபம் அதை பிரிச்சு திட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. இருந்தாலும் சில நிதி நெருக்கடி, இது மட்டும் இல்ல காரணம் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் தாமதமாகுது. பகவான் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, ஏன்னா அவர் வேலையே அவருக்கு இருக்குது. அதனால நீங்களும் இந்த மடம் இந்த கட்டடம் மேல வரணும். கொடிமரம் இப்ப ரெடி செதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியில போன கொடிமரத்து நாளை காலையில் வந்து இன்னைக்கு போனா கூட பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த கோயம்புத்தூர்லயே சித்தாபுதூருக்கு அடுத்தது அதிகப்படியான ஹைட் உள்ள பெரிய கொடிமரம் நம்ம காந்தி நகர் தான் அமைய போகுது. இந்த காந்தி நகருக்கு மட்டும் பெருமை இல்லை, நம்ம இருக்கிற எல்லாருக்கும் பெருமை. பெரிய ஒரு ஐடி ப்ரூஃப் ஆக போகுது இந்த இடம். ஏன்னா அவ்வளவு, ஏன்னா நாளைக்கு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ நம்மளுக்கு தெரியாது. நாட் ஃபார் எக்ரிமெண்ட் லைஃப். இந்த உடம்புக்கு கடவுள் என்னன்னு எக்ஸ்பிரி டேட் கொடுத்துருக்கான்னு தெரியல. வர்றவங்க எல்லாரும் நாளைக்கு போய் தான் நம்ம போனாலும் இந்த இடம் இருக்கும். அதனால உங்க பக்தர்களாகி உங்ககிட்ட சின்ன வேண்டுகோள், ஒரு செங்கல் கொடுத்தாலும் பரவாயில்ல. அயோத்தியில ராமர் கோயில் கட்டும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரே பெரிய நிறுவனம் வந்து நாங்களே 3500 கோடி ரூபாய் போட்டு நாங்களே கட்டி கொடுத்துறாங்க. ஆனால் அந்த ராம ஜென்ம பூமி சேத்திரான்னு ஒண்ணு இருந்தது, அவங்க வந்து அப்படி ஒத்துக்கல. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஒவ்வொரு இந்தியனுக்கும் அது பொது சொந்தமாகணும். அதனால ஒவ்வொருத்தரும் ₹1 கொடுத்தாலும் ₹10 கொடுத்தாலும் ஏத்துங்கன்னு சொல்லி போட்டு இந்தியா முழுவதும் வசூல் பண்ணிதான் இன்னைக்கு அவ்வளவு கம்பீரமா கிட்டத்தட்ட 500 வருஷம் போராடின அந்த இருந்து நிக்குது. அதே மாதிரிதான் நம்ம இடமும், நீங்க ஒரு செங்கல் கொடுத்தாலும் சரி, கொடுக்குற பொருளை கடவுள் பாக்குறது இல்ல, கொடுக்குற மனசுதான் கடவுள் பாக்குறான். எனக்கு 1000 செங்கல் கொடுக்கறது தகுதி இருக்கு, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, இவர் ஒரு செங்கல் தான் கேட்டார், கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதையும் கடவுள் வாங்கிக்குவார். அதெல்லாம் வந்து இல்ல நீ 1000 செங்கல் கொடுன்னு கேட்கறத, கொடுக்கக்கூடிய மனசை மட்டும் தான் கடவுள் பாக்குறாரு. அதனால தயவு செஞ்சு உங்க உதவி எதிர்பார்க்கிறோம். ஒரு மூட்டை சிமெண்ட் கொடுத்தாலும் சரி, ஒரு செங்கல் கொடுத்தாலும் சரி, கொஞ்சம் கொடுங்க. 2வது விஷயம், நீராஞ்சனம் வழிபாடு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா கடவுளுக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் கனெக்ஷன். இதுல இடைத்தர்கள் யாரும் கிடையாது. யாரு வந்து நீங்க அதை செய்யுங்க இந்த பரிகாரம் அதெல்லாம் கிடையாதுங்க. 3 பரிகாரம் தான் இருக்குது நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும். ஒண்ணு நீராஞ்சனம். நீராஞ்சன வழிபாடு அவ்வளவு வலிமையானது, நம்பிக்கையானது, ஊர்ஜிதமானது. ஏன்னா அந்த நீராஞ்சனம் போட்டு இந்த இடமே வந்திருக்கு. இன்னொரு வழிபாடுனா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய ராகு கால பூஜைன்னு சொல்லுவாங்க. 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் உங்களால முடிஞ்சுன்னா சின்ன டம்ளர்ல பால், நீங்க 1 லிட்டர் பால் கடவுள் என்னைக்குமே மிகுதியா கடவுள் கேட்கணும். மனசை வேணா கேட்ப, 2 லிட்டர் பால் கொண்டு வந்து சொல்லி போட்டு 3/4 லிட்டர் பால் 1 லிட்டர் பால் தூக்கிட்டு ஓடிடுவேன். ஆனா அப்படி கிடையாது. எவ்வளவு பால் முடியுமோ அவளை கொண்டு வந்து உங்க கையால மஞ்சள் கலக்கி, பின்னாடி இருக்கிற ஆதி நாகர், பழமையான நாகர், கிட்டத்தட்ட 4 தலைமுறையை பார்த்த நாகர், அந்த நாகர்ல நீங்க அபிஷேகம் பண்ணலாம். 3வது மிகப்பெரிய வலிமையான ஒரு பிரார்த்தனை இருக்கு, என்னன்னா அன்னதானம். உலகத்துல எதை கொடுத்தாலும் போதுன்னு சொல்ல மாட்டேன். அந்த சோத்தை தவிர நீங்க வேணா சாப்பிடும் போது நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்க கிட்ட வந்துட்டே இருப்பாங்க, சாப்பாடு வேணும் போதும் வயிறு நிறைச்சோன்னு சொல்லிடுவோம். அவ்வளவு பெரிய வேல்யூவான மந்திரம் அது. இந்த மண்டபமும் இந்த இதெல்லாம் வர்றதுக்கு காரணமே இங்க பண்ற பூஜை புனஸ்காரமும் கிடையாதுங்க. இங்க சொல்ற ஒரே மந்திரம் என்னன்னா போதும். ஆத்மார்த்தமா சொல்ற போதுங்கிற அந்த வார்த்தை தான் எவ்வளவு தூரம் அந்த கட்டடத்தை உயர்த்தி கொண்டு வந்திருக்கு. அது மாதிரி உங்களுடைய கர்மம் தொலைவுன்னா அன்னதானம் பண்ணுங்க. அன்னதானம் பண்றதுக்கு என்ன பண்ணும்? காந்தி நகர்ல ஐயப்பன் கோயிலே தான் அன்னதானம் பண்ணணுங்கிறதுலாம் கிடையாது. இது வந்து சுயநலம். எங்கெல்லாம் உங்க பக்கத்தால கோயில் இருக்கோ, இல்ல உங்க ஊர்ல கோயில் இருந்தா எனக்கு அன்னதானம் வச்சுன்னா 1 மூட்டை அரிசியோ இல்ல 5 கிலோ அரிசியோ எவ்வளவு முடியுமோ கொண்டு அன்னதானத்துல நிறைய பேர் என்ன விதம் பண்ணுவாங்க, கூச்சப்படுவாங்க. 1 மூட்டை அரிசி கொண்டு போனா கௌரவமா கொண்டு கொடுக்கலாம். இந்த 1 கிலோ அரிசி கொண்டு போனா அவன் தப்பா நினைப்போம். அங்க நிறைய பேர் வெள்ளையும் சொல்லி இருக்கிறோம், நம்மள ஒரு மாதிரி பார்க்க. அதெல்லாம் நினைக்காதீங்க. இப்படி மனுஷங்களை பார்த்து நம்ம நிறைய நல்ல விஷயங்களை செய்யாம விட்டுட்டோம். கடவுளுக்கு மட்டும் பயப்படுங்க, கடவுள் மட்டும் பார்க்கறானு பாருங்க. 1 கிலோ அரிசியா இருந்தாலும் கொண்டு ஆத்மார்த்தமா கொண்டு குசேலன் அப்படி பயந்து இருந்தா கண்ணனை போய் பார்த்து இருக்க மாட்டான், அவன் குபேரன் ஆயிருக்க மாட்டான். ஐயோ ஒரு சின்ன இத்தனோட அவள் மூடி கொண்டு போனா கண்ணன் என்ன நினைப்பான், என் ஃப்ரெண்ட் என்ன நினைப்பான், கேவலம் நினைச்சிட மாட்டான் நினைச்சிருந்தால் அவன் குபேரன் ஆயிருக்க மாட்டான். என்ன முடியுமோ அதை கொண்டு போய் ஆத்மார்த்தமா கொடுங்க. அவங்ககிட்ட சண்டையில நீங்க புரிஞ்சுக்குங்க. கடவுள் இந்த இடத்துல ஒரு பொருள் வாங்குறவனா கோடி கணக்கில் வச்சிருக்கிறவன கடவுள் பணம் வாங்குறது இல்லை. நாளைக்கு கரண்ட் பில் கட்டணும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறவங்க காசு வாங்குறாங்க. நாளைக்கு கேஸ் தீர்ந்து போச்சு, கேஸ் வந்துருமே காசு இல்லையே நினைக்கிறவங்க காசு வாங்குறாரு.
நாளைக்கு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணுமே, என்ன பண்ணணும் நினைக்கிறவங்கிட்ட காசு வாங்குறாரு. இந்த புண்ணிய காரியத்தை அவனை தான் சேர்த்துறாரு முதல்ல. ஏன்னா அவன் தர்மம் செய்ய செய்ய அவனோட கர்மம் தொலைஞ்சிடும். இந்த பெட்டி நிறைய பணத்தை வச்சு போட்டு 50 கட்டு இருக்குது, 50 60 100 கட்டு அப்படியே சேர்த்தி அவனை சுத்தி கிச்சன் சுத்தி இருக்குன்னு பணம் வாங்குறது இல்லை. தர்மம் செய்யறது கூட அவனோட அனுமதி வேணும். அப்படி ஒரு தர்மம் செய்யும் போது உங்களால முடிஞ்சதே யாராவது போய் என்ன பண்ண முடியுமோ இந்த சன்னதானம் பண்ண முடியும் பண்ணி விடுங்க. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கேக் வெட்டி கொண்டாடுறதுலாம் மேற்கத்திய கலாச்சாரம் நம்ம இந்து தர்மத்துல கிடையவே கிடையாது. குழந்தைக்கு பிறந்த நாளைக்கு அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெத்தவங்க காலில் போய் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க ட்ரெஸ் தருவாங்க, வாங்கிட்டு வந்து பெரியவங்க 10 ரூபா தருவாங்க. அந்த 10 ரூபாய் வித்து நம்ம வச்சு வெளியில வாங்கி தரணும். வீட்டுல பொங்கல் செய்வாங்க, அந்த பொங்கல் எடுத்து போய் குழந்தைகளுக்கு வெளியில கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றோம், கேக் வெட்டுறோம், திடீர்னு பெரிய ஹோட்டலுக்கு போய் பெரிய என்ன ஹோட்டல் தெரியாது நான்வெஜ்ஜா இன்னைக்கு நான்வெஜ் எல்லாம் என்ன கலாச்சாரம் எந்த அளவுக்கு நம்ம கர்மத்தை சம்பாதிக்கிறோம்னு பாத்துக்கணும். நம்ம நிறைய கர்மம் சம்பாதிச்சிருக்கனால முடிஞ்ச வரைக்கும் தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம பெத்த அப்பா அம்மாவோட பேச்சோ தாத்தா பாட்டி பேச்சை ஃபாலோ பண்ணுங்க. உங்க குலதெய்வ வழிபாடை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க, உங்க தொழில் நல்லா இருக்கும். கூட்டு பிரார்த்தனை. இன்னைக்கு அன்னதானம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கோவிலே மிகப்பெரிய பூஜை அன்னதானம் தான். அந்த அன்னதானத்துல வந்து ஒவ்வொரு வாரத்துல இந்த வாரம் அன்னதானம் பண்ணியிருக்கிறவங்க ஜான்சன் லிப்ட் கம்பெனிக்காரங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4 வருஷமா தொடர்ந்து ஜான்சன் லிப்ட் கம்பெனி, நீங்க நிறைய ஆபீஸ்லாம் போனா தெரியும், அந்த லிப்ட் மேல தூக்கி போய் கீழே கொண்டு வரும். அந்த ஜான்சன் லிப்ட் கம்பெனில நிறைய அது மாதிரி வேலை செய்யறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த அன்னதானம் கிட்டத்தட்ட 4 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு 8 மாசமா இன்னொரு ஆள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. யாருன்னா அட்லாண்டா ஐயப்பா சேவா சங்கம். அந்த அட்லாண்டா எங்க இருக்குன்னா அமெரிக்கால இருக்கு. கடல் கடந்து இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அருமை தெரியுது. அன்னதானம் பண்ண அவ்வளவு சிறப்பு. இந்தியாவில பாரத தேசத்துல இருக்கிற இந்த இடத்துக்கு பண்ணணும். அப்ப எந்த இடம், எத்தனையோ இடம் இருக்குது, அதெல்லாம் செலக்ட் பண்ண நம்ம காந்திநாடு ஐயப்பன் கோயில் சொன்னா இங்க பண்றவங்க உண்மையா பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளுக்கு பயந்து தாங்க பண்றோம். ஐயப்பன் பொதுவால ஏன்னா நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் நமக்கு, நம்ம செய்யற புண்ணியம் நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம ஏதாவது தப்பு செஞ்சோம்னா நம்ம குழந்தைகளுக்கு தான் பாதிக்கும். அந்த நம்பிக்கை அந்த பயம் எங்க கிட்ட இருக்கு. அதனால இந்த இதுல வந்து இந்த இடத்துல செஞ்சா நல்லா பண்ணு. அட்லாண்டா ஐயப்பா சேவா சங்கம் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எத்தனையோ சர்வீஸ் பண்ணிட்டு அந்த ஐயப்பத்துல சேர்ந்து இன்னைக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுடைய 2 வாரம் இன்னைக்கு அன்னதானம், இன்னைக்கு 2 பேர் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. பகவான் அவங்களுக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்களும் வேண்டிக்கங்க. சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. பத்திரிக்கை அடுத்த வாரம் வந்துடும். அதே மாதிரி சின்ன வேண்டுகோள், தயவு செஞ்சு சாப்பிடும் போது பேசாதீங்க. ஏன்னா அவர் ரொம்ப வந்து இங்க பேசாதீங்க, இங்க அதிகமா பேசுறாரு, இங்க வந்து பேசக்கூடாதுங்கிறதா. சாப்பிடும் போது நீங்க கல்யாணத்துக்கு எல்லாம் போவீங்க, லைன்ல போ மாப்பிள்ளை எங்கிருந்து ஆசீர்வாதம் பண்ணி போடலாம் இருக்கேன், டல்லா இருங்கன்னு சொல்லி போட்டு நேரா போய் எங்க சமையலுக்கு நடன்னு உட்காந்துக்கணும். அப்ப உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றோம்னா சாப்பிட்டே இருப்பான், இங்க இருந்து பேடிக்கு பாட்டே இருப்பான், சீக்கிரம் சாப்பிட. அங்க பார்த்தா எல்லா நாயும் அங்கிட்ட பேசுவான், பக்கத்துல இருக்கிற பேசிட்டே இருப்பாங்க. அவன் ஒரு விட்ட பக்கம் கோவத்துல ஊட்டியே விட்டுற ஒரு தோணும். அவன் அவ்வளவு கோவம் வரும். பின்னாடி போய் அப்படியே அந்த இவன் மாதிரி நின்றுக்குவான். அவரை பார்த்துட்டு நின்றுக்குவான். அவர் சாப்பிடவே முடியாது, வேண்டாம் பின்னாடி நின்று இருக்காங்க. என்னன்னா சாப்பிடும் போது சாப்பாடை மட்டுமே கவனிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா 5 நிமிஷத்துல சாப்பிடலாம். இந்த சாப்பாடு தவிர பக்கத்துல என்ன பண்றா, அங்க என்ன பண்றா, இவர் என்ன பண்றாரு, இவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுக்காரு, அக்கா அந்த அக்கா என்ன நகை கட்டிட்டு வந்திருக்காங்க, என்ன சேரி கலர் பாட்டுன்னா 15 நிமிஷமாக சாப்பிடுறேன். அதனால சாப்பாடு டைம் கூட சாப்பாடு கடவுளுக்கு சமானமானது. கொஞ்சம் சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுத்து வயிறு நிறைய சாப்பிடுங்க, எப்பெல்லாம் வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா சீக்கிரம் சாப்பிடுங்க. இன்னொன்னு வேண்டுகோள், தயவு செஞ்சு ஒரு பருக்கு சாப்பாடு கூட வேணும் பண்ணாங்க. அங்க விதைக்கிறதுல இருந்து சமைக்கிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் சமைக்கிறோம், விதைக்கிறாங்க. ஆனா தயவு செஞ்சு சாப்பாடை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. திருப்பி சொல்லிட்டே இருப்போம். உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. கூட்டு பிரார்த்தனை. சுவாமியே சுவாமியே சுவாமியே. கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேருக்கு அந்யோன்யம் வரணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். பிறந்த குழந்தைங்க நல்லபடியா படிக்கணும், நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும், சுய கட்டுப்பாடோட இருக்கணும். அந்த படிச்ச நல்ல குழந்தைக்கு நல்ல வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பளம் கிடைக்கணும். நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் ஆகணும். இவ்வளவுதாங்க, ஒரு செயின் தாங்க. அதெல்லாம் வாழ்க்கையில ரொட்டேஷன் பண்ணணும். நோய் நொடி இருக்கக்கூடாது. பெத்தவங்களை நல்லா மதிக்க கத்துக்கணும், நல்லா படிக்கணும். பகவானை வேண்டிக்குங்க. என்னைக்கு நம்ம கூட கடவுள் இருப்பார். ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம கோவில் வேலை நடக்குது. இந்த கோவில் வேலைக்காக ஒரு ஆளை நாங்க தேர்ந்தெடுத்து வேணும். எங்களுக்கு ஒரு மேனேஜர் மாதிரி இந்த கோவில் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மேனேஜர் வேணும். யாராவது ரிட்டையர்ட் ஆனவங்க, வயசானவங்க, அப்படி ஏதாவது படிச்சவங்க, நல்லா ஒரு மெச்சூரிட்டியான ஆளுங்க இருந்தால் நம்ம கோவில் கணக்கு வழக்கு பார்த்து, இந்த கோவில்ல நிறைய வேலைகள் இருக்கு, அவங்களுக்கு ஒரு சம்பளம், சேலரி, கௌரவமான சம்பளம் கொடுக்கப்படும். அவங்கள வந்து மேனேஜர் போஸ்ட்ல நம்ம கோயில் உட்கார வைக்க போறாங்க. அப்படி யாராவது இருந்தால் தயவு செஞ்சு சொல்லுங்க. இன்னொரு விஷயம், கோயிலுக்கு பணியாளர்கள் தேவை. கோயிலை கூட்டி காலையில ஒரு நேரம், சாயந்தரம் ஒரு நேரம். பகவானுக்கு இது உழவார பணின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் அதிகத்தூடியான ஒரு சம்பளம் கொடுத்துருவாங்க. காலையில சாயந்தரம் 2 நேரம் வந்து பண்ணணும். பில்டிங் மேல போயிட்டு இருக்கு. முழு நேரம் கூட வேலைக்கு ஆள் எடுத்துருவாங்க. யாராவது தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் சொன்னீங்கன்னா
இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். கண்டிப்பா உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. கூட்டு பிரார்த்தனை. சுவாமியே, மூல கணபதி பகவானே, அதாபிதா குரு தெய்வங்களே, இலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே, வில்லாளி வீரனே, தர்மசாஸ்தாவே, பிரதான பிரபுவே, வேதம் செய்திருந்தால் மன்னித்தள்ள வேண்டும் பகவானே, வேதம் செய்யாமல் கணித்து தர வேண்டும் பகவானே, பிரதான பிரபுவே, காந்திநகரில் அவதரித்த ஐயப்ப தெய்வமே, கோரி கேட்டு அன்புரிய வேண்டும் பகவானே. ஓ மதிகர சுதன ஆனந்த சுத்தன் ஐயன் ஐயப்ப.